வந்தாச்சுப்பா. இதான் நம்ம ஆபீஸ். நிப்பாட்டு. சூப்பர் பண்ணியா? ஏய் சூப்பர் மச்சி. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்றேன் உனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டு. சந்திரா, கிழக்க பார்த்த வீடு ரொம்ப விசேஷம். என் ரூமே கிழக்கு பார்த்தா இருக்கு. அது வேறப்பா. சந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படி ஏறிட்டு இருக்கோம். வெற்றி படி கட்டி ஏறிட்டு இருக்கேன்ப்பா. மூடிட்டு வா. ஆகட்டும். சார், இந்த இடத்துல நீங்கள் நல்லா வேலை செய்யலாம் சார். இது தூங்குறதுக்கு, பாத்ரூம் உள்ளே இருக்குது. இது சாப்பிட்றதுக்கான இடம். என்ன சார், எல்லாம் ஓகே தானே? சூப்பர். ஹலோ, வந்துட்டியா? கீழே இருக்கியா? அப்படியே படியேறி மேலே வா. யார் பாண்டி? வந்துட்டுப்பா சொல்கிறேன். பட. யார் இவன்? நம்ம ஊர் பையன், படித்தவன், நல்ல டேலண்ட்ப்பா. இப்போ எதுக்கு ஆஃபீஸ் பாய்லாம்? ஆபீஸ் பாயா? அவன் சினிமாவில் ஏதோ சாதனை பண்ணணும்னு வெறிகுண்டலாயிரான்ப்பா. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா வச்சுக்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஏன்பா எனக்கு இது கூட செய்ய மாட்டியா? டேய் வரேன் சார். சார் தான் டைரக்டர். வணக்கம் சார். என்னப்பா டவுட்டாக பார்க்குறேன்? தெளிவாக பார்ப்பேன். டேய் ஒழுங்காக வேலை பாரு, என் பேரை கெடுத்துறாத. கை கூட. இந்த படத்தை பிக்சர் தமிழ் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுறோம். 3 நாள் ஒன்றா போ. சத்தியம் 6 மணிக்கு பாரு. சரி. சரி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஏப்பா ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் சார். நீங்கள் கேட்ட அந்த பேனா பேப்பர்லாம் அந்த பொட்டிக்குள்ள இருக்குது சார். எதுனா வேணா என்னை கூப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். மச்சி என்ன பண்ற? எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல? அந்த முகத்தை பார்த்தா அப்படியே சீனா கொட்டுதுடா. இன்டர்நெட்டுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்ம மகாதான். உட்கார்ற. பேர் என்ன? ஸ்டீபன் ராஜ் சார். இதுக்கு முன்னாடி யார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கியா? கணபதி ஐயர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். கணபதி ஐயரா? அப்படி ஏதாவது டைரக்டர் இருக்காங்களா? நானும் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன படம் பண்ணாரு? அவர் படம் பண்ணுறவர் இல்லை சார், அல்வா பண்ணுறவர் சார். அல்வாவா? ஆமாம் சார். கணபதி ஐயர் அல்வா கடைனா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் சார். அவர் கடையில் நான் வேலை செஞ்சேன் சார். என்ன படிச்சிருக்க? பிஏ ஃபஸ்ட் இயரோட நின்ட்டேன் சார். ஏன்? எனக்கு அப்போ இருந்த சர்க்கம்சேஷன் அப்படி சார். அது சர்க்கம்ஸ்டன்ஸ்ரா. நீ சொன்னதுக்கு அர்த்தமே வேற. ஆமா, ஸ்டீபன் பேர் வச்சுட்டு விபூதிலாம் வச்சுட்டு இருக்க? என் பேர் ராஜு சார். எனக்கு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்க ரொம்ப பிடிக்கும் சார். அதனால ஸ்டீபன் ராஜன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டேன் சார். நம்ம ஊர் டைரக்டர்ஸ் யாரையும் பிடிக்காதா? நம்ம ஊர் டேரக்டர்ஸை பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை சார். அடேங்கப்பா, சார் என்ன மாதிரி படம்லாம் பார்ப்பீங்க? ஆக்ஷன் படங்கள்லாம் அதிகமாக பார்ப்பேன் சார். அதுலேயும் அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு படம்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் அந்த கொரியன். என்ன பேர் சொன்ன? அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு. ஸ்வாஸ்நேருவா? அவர்னா ஜவஹர்லால் நேரு தம்பியா? அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர். அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு. ஸ்வாஸ்நேரு. ரைட் பா. நீ என்னப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் நடத்திட்டு உட்காந்துருக்க? ஆமா, இந்தியன் ஆக்டர்ஸ்ல யாரையும் உனக்கு பிடிக்காத? அனிதா பச்சனை ரொம்ப பிடிக்கும் சார். அனிதா பச்சனா? பா, இதுக்கு மேல அவன்கிட்ட என்ன ஒரு மனம் கமழுது. சார் சாப்பிடலாம். ஒரு கிராமத்தில் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் ரவுடித்தனம் பண்ணுற ஒருத்தன் அந்த ஊர் வாத்தியார் பொண்ணை லவ் பண்ணுறான். ஆனால் அவன் ரவுடிங்கிறத மறைச்சு தான் ஒரு மெக்கானிக்னு போய் சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறா, அதுதான் நம்ம கதை. இது அப்படியே தூக்கி சிட்டியில் இந்த மாதிரி ஒரு கடல் புறத்தில் நடக்கிற கதையாக மாற்றினா எப்படி இருக்கும்? சூப்பர் மச்சி. ஐ திங்க் இட் வில் ஒர்க். வில்லேஜை பீச்சா மாத்திரம், பருத்தி வீரனை கெளுத்தி வீரன் ஆக்குறோம். கண்ணு முன்னாடி ஒரு காதல் காவியம் அப்படியே தெரியுது மச்சி. படத்தோட டைட்டில் சமுத்திரகுமாரி. எப்படா இருக்கு? பிரமாதம். மத்தியானம் சாப்பிட்ட மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. நீ என்ன சொல்ற? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஓல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. போடாங்க. சமுத்திரகுமாரியோட வரலாறு தெரியாம பேசிட்டு. அது கல்கியோட படைப்பு தெரியுமா? இதை பார், அதான் டைட்டில். படத்துல நம்ம ஹீரோயின் பேரு பூங்குழலி. ஆமா சார், நான் கூட படிச்சிருக்கேன் சார். ஆஹா, பூங்குழலி கேரக்டர் ரொம்ப பால்டான கேரக்டர் சார். பூங்குழலிக்கு வழுக்க மாட்டியா? போல்டு தாண்டா அப்படி சொல்றான். இப்ப பூங்குழலி எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க அதை பத்தி பேசுவோம். ஐ ஹேவ் an ஐடியா. நான் சொல்றேன். நல்ல ஈவினிங் லைட் அப்படியே பீச்சை காட்டும். அறிவு இருக்காடா?
தொட்டில இருக்கிற மீன் கடல்ல விட்டா செத்துருண்டா இடியட். அப்படியா? அப்படி யாவா? எப்ப தான் ஐபேட் வச்சு நோண்டிட்டு இருக்கல, அதுல செக் பண்ணி சீன் சொல்ல மாட்டியா? நீ வேற, அவன் ஐபேடை வச்சு bulu.com தான் பார்த்துருக்கான். அப்படின்னா அது ஒரு மாதிரியான வெப்சைட் மச்சி. ஒரே கதை தான், விதவிதமான நடிகர்கள் வந்து போவாங்க. டோன்ட் பீ ஸ்டூபிட், ஓகே? மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசைன்னு கவிஞர் இருந்த வரிகள்ல இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த சீனே சொன்னேன். அவரே மீண்டும் ஆற்றில் விடணும்னா எழுதிருக்காரு. விடு மச்சி, அவன் ஒரு யூடியூப் பேபி. நிறைய உலக சினிமாலாம் பார்த்து கெட்டு போயிருக்கான். நம்ம ஊர் சினிமாக்கெல்லாம் உணர்வுகள் தான் முக்கியம். நான் சொல்றேன் பாரு, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வீடு. அங்க ஒரு மகன் தன்னோட வயதான அம்மாவை கண்ணா பின்னான்னு திட்டி கழுத்தை பிடிச்சி நீங்க தள்ளுறான். இப்படி கொடுமைப்படுத்துற பாவே. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு குளிர் ஜுரம் வந்து நடுங்கினப்போ நடு ராத்திரி உன்னை கையில தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாலே அந்த அம்மாவையா நீ கழுத்து பிடிச்சு தள்ளுற? நீயும் மத்த பிள்ளைங்க மாதிரி கான்வென்ட்ல படிக்கணும்ன்றதுக்காக தாலிய வித்து உன்னை கான்வென்ட்ல சேர்த்தாலே அந்த அம்மாவையா நீ கழுத்து பிடிச்சு தள்ளுற? ரொம்ப காமெடியா இருக்கு சார். காமெடியாவா? ஆமா சார். விசுவுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரியே இருந்துச்சுடா. இல்லப்பா, நீ முழுசா கேளு. ஹீரோயின் இப்படி கேட்கும்போது அதுக்கு அந்த தாய் பரவாயில்லமா, அவன் என் வயித்துல இருக்கும்போது எத்தனையோ தடவை ஓய்ச்சிருக்கான் அப்படின்னு. போதும். ஏண்டா சினிமா இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு? நீ எந்த காலத்துல இருக்க? இல்ல சந்திரா, நீ சீனை சரியா புரிஞ்சுக்கல. இதெல்லாம் யுனிவர்சல் சென்டிமெண்ட். நீங்க ரஜினி சார் நடிச்ச அன்னை ஓர் ஆலயம் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? அன்னை ஓர் ஆலயம் படமும் ஜுராசிக் பார்ட் 2 படமும் ஒரே கதை தான். மொழிகள் தான் வேற, உணர்வுகள்லாம் ஒண்ணுதான். எப்படி? அன்னை ஓர் ஆலயம் படத்துல ரஜினி சார் குட்டி யானைய அம்மா யானையோட சேர்த்து வைப்பார். ஜுராசிக் பார்ட் 2ல ஹீரோ குட்டி டைனோசரை அம்மா டைனோசரோட சேர்த்து வைப்பார். மொழிகள் வேற, விலங்குகள் வேற. ஆனா அதர் லாங்குவேஜ் ஆனாலும் மதர் சென்டிமெண்ட் ஒண்ணு. உங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியல. ஏண்டா அப்ப எந்திரனும் ராவணனும் ஒரே கதையா? அது எப்படி? ஆமா, ரெண்டாமலைங்க ஐஸ்வர்யா ராய் அடிச்சுக்கிறாங்க, அதான். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீ சொன்னதெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றேன். ஒரு பிஸியான ரோட், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. திடீர்னு எல்லாரும் ஒரு பக்கம் அதிசயமா பாக்குறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. எப்படி? ரொம்ப சாதாரணமா இருக்கு. அவ அங்க எப்படி வர்றாங்கிறது தான் ஹைலைட். ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. என்னடே? சிகரெட் கொடுங்க. நைஸ். பட் எதுக்கு அவ அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா? ஹவ் டு யூ ஜஸ்டிஃபை தட்? அதான் மேட்ரு. அன்னைக்கு அவ காலேஜ்ல ஒரு கல்ச்சுரல்ஸ், ஒரு டிராமாக்கா அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோட்ல போனா 500 ரூபாய் பெட் கட்டுறாங்க. அதனால அவ அப்படி வரா. சூப்பர் சார். ஆனா அந்த பெட் கொஞ்சம் சின்னதா இருக்கு சார். பெட்டா? ஆமா சார், 500 கொஞ்சம் சின்னதா. ஏய், அது பெட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லாத. விடுப்பா, சின்ன பையன் சின்சியரா எழுதிட்டு இருக்கான்ல. எல்லாத்தையும் எழுதிட்டியாடா? ஒன்னு விடாம கொண்டா. லாபம் ஓம் கணபதி ஐயர் துணை, ஹீரோயின் பூங்கிழவி, மீன் குழம்பு, பால்டுனா வழுக்க, கார்த்தியண்ண இடியட்டு, இளங்கோ சார் பொம்பளை விசு, bulu.com ரொம்ப முக்கியம். சீனை தவிர மத்த எல்லா கிரமத்தையும் எழுதி வச்சிருக்கான். ஐயா நம்மளெல்லாம் வர சொல்ற. உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஏமாத்திட்டு ஓடிடுவே நீ? விட்டுருவேடா உன்னை? தும்முறடா உனக்கு? என்ன ஏமாத்துறியா நீ? எங்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? எத்தனை வருஷமான கூட இருக்க? கேவலம் ஒரு 50,000 ரூபாய் கேட்க என்ன நீ ஏமாத்துவியா? அந்த பணத்தை வேணா திருப்பி கொடுத்துறேன். அந்த பணம் யாருக்கடா வேணும்? நீ உன் வாழ்க்கையில கடைசியா சம்பாதிச்ச காசா தான்டா. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது கடல் புறத்துல பார்த்த என்ன பத்தி தெரியும்ல? டேய், இவனை தூக்கி கடல்ல எறிங்கடா. வணக்கம் ஐயா. அடடே தம்பி, வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இவன் இளங்கோ, கார்த்திக், ஸ்டீஃபன். இருக்கட்டும், உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஐயா, எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணுமில்ல தம்பி. 15 வருஷமா சொந்த தம்பி மாதிரி கூடவே இருந்தான். காசுக்காக துரோகம் பண்ணிட்டான். மிருகங்கள் மனுஷனுக்கு துரோகம் பண்றது இல்ல தம்பி, மனுஷன் தான் மனுஷனுக்கு துரோகம் பண்றான். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. அடடா, என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா?
அதாவது கூட பிறந்தாங்கிற காரணத்துக்காக அவன் உனக்கு நல்லதுதான் பண்ணுவான்னு நினைக்காத. உடன் பிறந்தே கொள்ற வியாதி எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயோ மலையில விளைஞ்ச மூலிகை அதுக்கு மருந்தா வரும். அந்த மாதிரி மனுஷங்களே இருக்கிறாங்க. இத சொன்னது ஔவையார், மூதுரை. சரியா சொன்னீங்க. ஐயா சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஐயாவே ஒரு பெரிய கவிஞர் தம்பி. ஐயோ, அவர் என் மேல இருக்கிற பிரியத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த உலகம் என்ன ஒரு கவிஞனா ஒத்துக்குச்சு. ஆனா என்ன நான் இன்னும் ஒரு கவிஞனா ஒத்துக்கல. ஏன்? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சது. எம்ஜிஆர் பாட்டை வச்சு அதுக்கு ஒரு பாட்டு எழுதினேன். குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடும்பம் இருக்கு குடித்து விடாதே, கடமை இருக்கு கவுந்து விடாதே. அடடா, குடியை பத்தி பாடுறதுனால கவுந்து விடாதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்காரு பாருங்க. அதுதான் கவிஞர். அதுக்கப்புறமா பிரமாதமா 2 வரிகள் வந்து விழுந்தது. நீ சரக்கோட கலக்குறிய தண்ணீர், அது தண்ணீர் இல்ல தண்ணீர் இல்ல, நீ கட்டுனவ கண்ணீர் அப்படின்னு எழுதின. இத கேட்டுட்டு பாருங்க, இவன் பேர் மாணிக்கம். இவன் அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டான். ஆமாங்க, நான் எழுதின வரிகள் அவனை பாதிச்சதில்ல. அந்த மாதிரி என்னைக்கு நான் எழுதுற வரிகள் என்ன பாதிக்குதோ அன்னைக்கு தான் நான் என்ன ஒரு கவிஞன்னு ஒத்துக்குவேன். சரி, அந்த கதையெல்லாம் இப்ப இருக்கு. வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? அருமையா போயிட்டு இருக்கியா? படத்துக்கு டைட்டில் கூட சமுத்திரகுமாரின்னு வச்சிருக்கோம். பிரமாதம் தம்பி, பிரமாதம். கல்கியோட கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதா. அப்படிங்களாயா? 36, 6, 42, 4, 2 கூட்டி சொன்னா 6, 6க்கு அதிபதி சுக்கிரன். ஐயா நியூமராலஜி படி படம் ஹிட்யா. சரி 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 சரி. ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஷூட்டிங் முன்னாடி கொஞ்சம் ஹீரோயினுக்கு ரிஹர்சல் கொடுக்கணும். சரி, அதுக்கு ஒரு நல்ல தேதியை பார்த்து கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா. பாப்பாவுக்கு சில தோஷங்கள் இருக்கிறதுனால சில கோவில்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு 10 நாள்ல வந்துடும். தோஷமெல்லாம் கழிஞ்சு சுட்ட தங்கமா வந்து நிக்க போகுது. அதுக்கப்புறம் ரிஹர்சல் கொடுங்க, வச்சு நல்லா செதுக்குங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க வாங்க. வரேன். ஒரு நிமிஷம் தம்பி. ஆத்தா, சரியாத்தா, சொல்லாத்தா. என்ன பிளஸிங் பண்ணு சாமி. தம்பி, இவனை விட்டுறாதீங்க. எப்படி பாரதி ராஜாக்கு ஒரு பாக்யராஜ் இருந்தாரோ அந்த மாதிரி இவன் இருப்பான்.